We need Greenland from a national security. வெனிசுவேலாவை தொடர்ந்து தற்போது கிரீன்லாந்திற்கு குறிவைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அவசியம் என ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவத்தை பயன்படுத்தும் எண்ணம் இருப்பதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருப்பது சர்வதேச அரசியலில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய பட்டியலில் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதை மீண்டும் சேர்த்திருப்பதாகவும் இதற்காக அமெரிக்க ராணுவத்தை பயன்படுத்துவதும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவும் அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. டென்மார்க்கின் ஒரு அங்கமாக இருந்தாலும் கிரீன்லாந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. உலகின் மிக மக்கள் நெருக்கம் குறைவான பகுதியாக அறியப்படும் கிரீன்லாந்தில் அரிய வகை தனிமங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த அரிய வகை தனிமங்களை அடைய ட்ரம்ப் ஆர்வம் கொண்டிருப்பதாக கூறப்பட்டு வந்தாலும் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்காகவே கிரீன்லாந்தை கைப்பற்ற விரும்புவதாக ட்ரம்ப் கூறி வருகிறார். குறிப்பாக ஆர்டிக் பகுதியில் சீனா ரஷ்யாவின் ஆதிக்கத்தை தடுக்க கிரீன்லாந்து அவசியம் என ட்ரம்ப் கருதுகிறார். முன்னர் இலைமறைக்காயாக கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு தேவை என கூறி வந்த அமெரிக்க அரசு தற்போது வெளிப்படையாக கிரீன்லாந்து பற்றி பேசத் தொடங்கியுள்ளது. ஆனால் அமெரிக்காவின் இந்த கருத்துக்கு டென்மார்க் கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது. அமெரிக்கா கிரீன்லாந்து மீது தாக்குதல் நடத்தினால் அது நேட்டோ அமைப்பின் முடிவாக இருக்கும் என டென்மார்க் தெரிவித்துள்ளது. கிரீன்லாந்தில் ஏற்கனவே அமெரிக்காவின் ராணுவ தளம் இருக்கிறது. அங்கு சுமார் 45,000 அமெரிக்க வீரர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.